இந்த வீடியோவில் வந்து 2025 பார்ட் 2 6வது கேள்வியை பார்ப்போம். நீங்கள் கேள்வியை வந்து திரையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பின்வரும் பந்தியலை வாசித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. உருவில் ஒரு வயலின் வரிப்படம் தரப்பட்டுள்ளது. வயலின் கலைஞர் வயலின் தந்திக்கும் குறுக்கே வில்லை உரசி வாசிக்கும் போது தந்தியில் குறுக்கு அதிர்வுகள் உண்டாகும். அதிரும் தந்தியின் பல இசையங்கள் நிறைந்த ஓர் இயக்கம் உண்டாகலாம். தெருட்டுதலுக்கும் வில்லினால் மீட்டலுக்கும் இடையே ஒரு முக்கிய வேறுபாடு உண்டு. ஒரு தெருட்டிய தந்தி அதன் உயர் இசையங்களை விரைவாக இழந்து சற்று நேரத்தின் பின்னர் தந்தியில் எஞ்சியிருக்கும் எல்லா சந்தர்ப்ப சக்தியும் அதன் அடிப்படை சுரத்தில் இருக்கும். வில்லினால் மீட்டப்படும் தந்திக்கு நீண்ட நேரத்துக்கு தொடர்ச்சியாக சக்தி உள்ளீடு செய்யப்பட்டு அதன் மூலம் உயர் இசையங்கள் நீண்ட நேரத்துக்கு பேணப்படும். இசைக்கும் பிரடைகளை பயன்படுத்தி ஒரு தந்தியில் உள்ள இழுவையை மாற்றுவதன் மூலம் தந்தியினுடைய மீடனை மாற்றலாம். அதிர்வற்கு சுயாதீன தந்தியினுடைய நீளத்தையும் மீடன் சார்ந்துள்ளது. வயலின் கலைஞர் விரலினால் பலகை மீது தந்தியை உறுதியாக அழுத்தி பிடிப்பதன் மூலம் தந்தியின் நீளத்தை மாற்றி மாற்றுகிறார். ஒரு தந்தியினுடைய மீடன் அதன் விட்டத்தையும் சார்ந்துள்ளது. தந்திகள் அவற்றினுடைய முழு நீளத்தின் மூலம் உண்டாகும் சுரத்தை அடிப்படையாக கொண்டு EADG மிகவும் கூடிய சுருதியிலிருந்து மிகவும் குறைந்த சுருதி வரைக்கும் என பெயரிடப்பட்டுள்ளன. அதிரும் தந்தி அதன் சக்தியை முதலில் குதிரைக்கும் பின்னர் நாதப்பெட்டியின் உயர் மர தகட்டுக்கும் ஊடுகடத்துகின்றது. நாதப்பெட்டியின் மேல் மரத்தகடும் கீழ் மரத்தகடும் சிக்கலான கோலங்களில் அதிரும். அதே வேளை அவை நெட்டாங்கு அதிர்வுகளையும் குறுக்கு அதிர்வுகளையும் பிறப்பிக்கின்றன. நாதப்பெட்டி ஒரு பரிவுறும் அறையாக தொழிற்பட்டு அதில் உள்ள வழி திணிவை பரிவுறச் செய்து ஒளியை விரியலாக்கி நெட்டாங்கு ஒளி அலைகளை வழியில் செலுத்துகின்றது. வில்லிலுள்ள ரோமத்தின் உராய்வை அதிகப்படுத்துவதற்காக குங்குலியம் பூசப்படும். வில் ஒரு தந்தி மீது போடப்பட்டு உரசி வாசிக்கப்படும் போது நிலையியல் உராய்வு காரணமாக தொடக்கத்தில் தந்தி வில்லில் ஒட்டப்பட்டு வில்லுடன் இயங்கும். இழுவை அதிகரிக்கும் போது தந்தியின் மீள்தருவிசை உராய்வு விசைக்கு மேற்பட்டு தந்தி விரைவாக நழுவி வந்து அதிர்வை உண்டாக்குகின்றது. ஒட்டுப்பட்டு நழுவிச் செல்லும் தொடர்ச்சியான செயல்முறை தந்தியில் இசை நாதத்தை உண்டாக்கும் அதிர்வுகளை பிறப்பிக்கும். இது கேள்வி. இதுல அங்கே வயலின் படம் தந்திருக்காங்க. வயலின் படம் இங்கே பெருசா தேவைக்குரிய பொருளாக இருக்காது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் ஒரு பருமட்டான ஒரு படத்துக்கு யோசிக்கிறேன். இந்த வயலின் அந்த வழியாக்குறதுலாம் தெரியாது. ஒரு பருமட்டான படம்னு சொன்னால் பொதுவாக இதில் ஒரு என்ன சொல்றது தந்திகள் போகிறதுக்கான ஒரு பலகை ஒன்று காணப்படும். ரைட். இது இப்படியே இந்த பலகைஞ்சல வந்த பிறகு இந்த தந்திகள் இங்கே போனதுக்கு பிறகு இதில் முக்கியமான விஷயம் இதுக்குள்ளால தான் அந்த நாதம் வரும். அந்த எங்களோட ஒலி அலை வந்து இதுக்குள்ளால தான் வரப்பாக்கும். ஏண்டா இது இவ்வளவும் வயலின் உள்ளக பகுதியாக இருந்தால் இந்த உள்ளக பகுதிக்குள்ளால என்ன நடக்கும்டா மீட்டப்படுகின்ற அதிர்வுகள் போய் அந்த அதிர்வுகளுக்கு பிறகுதான் இந்த
இது வெளியில வரும். அப்போ இதில் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்த வயலின் இதுக்கு நாதங்கள் சாரி நான் போய் சரிதானே, இந்த நான் போய் இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸ்டட், அதாவது இதில் இணைக்கப்பட்டிருக்கும். நான் போய் இதோட இணைக்கப்பட்டிருக்கு. நான் ஒரே ஒரு நான் மட்டும் கீறேன். இந்த நான்ன்றது தந்திகள். இந்த தந்திகள் போய் இந்த இதில் இதை குதிரை என்று சொல்லுவாங்க. இந்த பகுதியை குதிரை என்று சொல்லுவாங்க. இதுக்குள்ளால தான் எங்களுக்கு ஒளி வரும். இந்த அதிர்வுகள் இங்கே போய் வழியோட சேர்ந்து அதிர்ந்து தான் எங்களுக்கு நான் இது வரும், எங்களுக்கு வரும் ஒளி அலைகள் வெளியில் வரும். இதில் தான் உரசுறது. தட்டியும் விசை எடுக்கலாம், உரசியும் விசை எடுக்கலாம். அப்போ இதை உரசும் போது இதில் இருக்க உராய்வால சக்தி பிறப்பிக்கப்பட்டு எங்களுக்கு ஒளி அலை உருவாகும். சரி, முதலாவது கேள்வி என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது கேள்வி என்ன சொல்லுதுண்டா, ஒரு தந்தி திரட்டப்படுவதற்கும் வில் போட்டு உரசி வாசிக்கப்படுவதற்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு யாது? திரட்டப்படும் போதும் உரசி வாசிக்கப்படும் போதும் நடக்குது. இங்க பாருங்க, இங்க மேலே விடையே இருக்கு, பெருசா நாங்க யோசிக்க தேவையில்லை. இங்க பாருங்க, ஒரு திரட்டிய தந்தி அதன் உயர் இசையங்களை விரைவாக இழந்து சற்று நேரத்தின் பின்னர் தந்தியில் எஞ்சியிருக்கும் எல்லா சக்தியும் அதன் அடிப்படை சுரத்தில் இருக்கும். வில்லால் மீட்டப்படும் தந்திக்கு நீண்ட நேரத்துக்கு தொடர்ச்சியாக சக்தி உள்ளீடு செய்யப்பட்டதன் மூலம் உயர் இசையங்களை நீண்ட நேரத்துக்கு பேணப்படும். இசையங்கள் என்றது இசைச்சுரம். இசையங்கள் வேர்டு வந்து இசைச்சுரம், இங்கிலீஷில் சரியா இருக்கு, தமிழ்ல இந்த இசையங்கள்னு போட்டிருக்காங்க. அப்ப இது என்ன, உயர் இசைச்சுரங்கள்ல இருக்கும். இது வந்து என்ன செய்யும், அடிப்படை சுரத்துக்கு வந்துடும். கொஞ்ச நேரத்துல அடிப்படை சுரத்துக்கு வந்துடும் இதில் திரட்டப்படுறதால. நீங்க அதை தொகுத்து எழுதலாம், இதை மாதிரி அப்படி பார்த்து எழுதலாம். அதில் ஒன்றும் இல்லை. திரட்டிய தந்தியில திரட்டும் போது என்ன நடக்குதாம், அதன் உயர் இசையங்களை விரைவாக இழந்து, அதன் உயர் இசைச்சுரங்களை விரைவாக இழந்து ஒரு குறுகிய நேரத்தில், அதாவது சற்று நேரத்திலேயே தந்தியில் இருக்கும் எல்லா சக்தியும் அதன் அடிப்படை சுரத்துக்கு வருமா. அதாவது திரட்டப்படுறதால என்ன, அதன் உயர் இசையங்களை விரைவாக இழந்து, உயர் இசையங்கள் என்றது வந்து இசைச்சுரம்தான். இசையங்களை விரைவாக இழந்து சரியானே சற்று நேரத்திலேயே சக்தியை இழந்து, எல்லா சக்தியும் இழந்து, எல்லா சக்தியும் இழந்து, இந்த கேள்வி நல்ல ஈஸியான கேள்வி, எடுத்திருந்தாங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாம். சக்தியும் இழந்து விரைவாக எல்லா சக்தியையும் இழந்து, இதுல தந்தியில எல்லா சக்தியும் இழந்து அதன் அடிப்படை சுரத்தில் இருக்கும். அதன் அடிப்படை சுரத்தில் இருக்கும். சரிதானே? ரைட். அப்படியே பார்த்துதான் திரட்டும் போது. இப்ப நான் அடுத்த சொல்றாங்கடா, வில் போட்டு உரசி வாசிக்கும் போது. அப்ப வில் போட்டு உரசி வாசிக்கும் போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அது நீண்ட நேரத்துக்கு இந்த சக்தி அங்க பேணப்படுது. அதான் முக்கியம். இல்லை
நடந்திருக்குது. எல்லாம் மீண்டும் தந்திக்கு நீண்ட நேரத்துக்கு தொடர்ச்சியாக சக்தி உள்ளீடு செய்யப்பட்டு அதன் மூலம் உயர் இசையங்களை நீண்ட நேரத்துக்கு பேணப்படும். அதாவது நீண்ட நேரத்துக்கு சக்திய தொடர்ச்சியாக சக்தி உள்ளீடு செய்யப்பட்டு சக்தி உள்ளீடு செய்யப்பட்டு அதன் மூலம் உயர் இசையங்களை என்ன செஞ்சிருக்குமா? உயர் இசையங்களை நீண்ட நேரத்துக்கு பேணும். பேணப்படும். இது அப்படி அதில் இருக்கிற பார்த்து எழுதுகிற கேள்விக்குரிய தான் இருக்கும். சரியானே? ரைட். இப்போ ரைட், சரி, இது A